முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மற்றும் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் தயார். பிராந்தியத்தில் இந்த உறவு மிக பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்றும் எதிர்பார்ப்பு. காசாவில் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய் சுட்டுக் கொலை. அமெரிக்காவில் புனித குர்ஆன் அவமதிக்கப்பட்டதை கண்டித்து யெமனில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி. பாலஸ்தீனுக்கான தங்களின் ஆதரவை வெளிப்படுத்திய யெமன் மக்கள். இஸ்ரேலில் இருந்து வெளியேறுபவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் காசாவிற்குள் அத்துமீறி நுழைந்து அடையாள போராட்டம் நடத்தும் இஸ்ரேலியர்கள். காசாவில் நடைபெறும் உண்மை நிகழ்வுகளை துருக்கி தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதிபர் அர்துகான் அறைகூவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மற்றும் ரஷ்யா இடையே உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் 3 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் தயார் நிலையில் உள்ளது. பிராந்தியத்தில் இந்த உறவு மிக பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மற்றும் ரஷ்யா இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் 3 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ச்சி அறிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ மாஸ்கோ பயணத்தை நிறைவு செய்து இதனை அவர் அறிவித்தார். மேற்கத்திய நாடுகள் விதித்து வரும் பொருளாதார மற்றும் அரசியல் தடைகளை எதிர்கொள்வது, இருதரப்பு ஒருங்கிணைப்பை உயர்த்துவது மற்றும் பல துறைகளில் கூட்டு நலன்களை முன்னேற்றுவது ஆகியவை இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இரு நாடுகளின் வெளியுறவுத்துறைகளும் இணைந்து இந்த செயல் திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக அரக்ச்சி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது, உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி திட்டங்களை விரிவுபடுத்துவது, ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலில் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்ப்பது ஆகியவை இதில் அடங்கும். அண்டை நாடுகளுக்கே நாங்கள் முன்னுரிமை வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய பயணத்தின் போது அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களுடன் பொருளாதார, அரசியல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது குறித்தும் அரக்ச்சி பேசினார். ஒருதலைபட்சமான தடைகளை எதிர்கொள்வதற்கு சர்வதேச குழுவை அமைப்பதற்கும் வடதெற்கு போக்குவரத்து வழித்தடம் போன்ற முக்கிய திட்டங்களை முன்னெடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகளை ஈரான் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வருகிறது. உக்ரைன் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து ரஷ்யாவும் அரசியல் மற்றும் பொருளாதார தடைகளை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் இவ்விரு நாடுகளும் மேற்கொண்டுள்ள இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவில் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய் சுட்டுக் கொலை. அவரின் மரணம் குறித்த முழுமையான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே அக்டோபர் 10 அன்று சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட போதும் இஸ்ரேல் உடன்படிக்கையை தொடர்ந்து மீறி வருகிறது. பொதுமக்களை படுகொலை செய்வது, ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லையை கடந்து ஆக்கிரமிப்பு செய்வது, நிவாரணப் பொருட்களை முழுமையாக அனுமதிக்காமல் தடுப்பது என அனைத்து ஒப்பந்தங்களையும் இஸ்ரேல் மீறி வருகிறது. இஸ்ரேலின் இப்போக்கை ஹமாஸ் உள்ளிட்ட இயக்கங்கள் வன்மையாக கண்டித்ததுடன் மத்தியஸ்தம் செய்த நாடுகள் இதுகுறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டன. வடக்கு காசாவில் உள்ள ஜபலியா பகுதியில் இஸ்ரேலிய ரிசர்வ் ராணுவ சிப்பாய் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. தங்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இவர் காயமடைந்ததாக இஸ்ரேல் ராணுவம் முன்னர் அறிவித்திருந்தது. இவர் எச்சூழலில் கொல்லப்பட்டார் என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இஸ்ரேலில் இருந்து வெளியேறுபவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் காசாவிற்குள் அத்துமீறி நுழைந்து அடையாள போராட்டம் நடத்தும் இஸ்ரேலியர்கள். அக்டோபர் 7 தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் இஸ்ரேலியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பல்வேறு செய்திகள் தெரிவிக்கின்றன. இச்செய்திகள் வெளியே வந்தால் தனது பிம்பம் முற்றிலுமாக சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் இவற்றை இஸ்ரேலிய அரசாங்கம் மறைத்து வருகிறது. ஆனால் நித்தமும் அச்சத்தில் எத்தனை நாட்கள் வாழ்வது என்ற கேள்வியுடன் இஸ்ரேலியர்கள் வெளியேறி வருகின்றனர். அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேலியர்கள் மத்தியில் மனரீதியான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனியர்கள் இப்படி ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அத்துடன் 2 வருடங்களாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் இஸ்ரேலின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காசா பகுதிக்குள் ஏறத்தாழ 20 இஸ்ரேலியர்கள் அத்துமீறி நுழைந்து அங்கு இஸ்ரேல் கொடியையும் ஏற்றியுள்ளனர். இந்த சூழலில் இந்த குழுவில் பெண்களும் குழந்தைகளும் இடம்பெற்றிருந்தனர். எகிப்தியர்களோ துருக்கியர்களோ காசாவை ஆளமாட்டார்கள், இஸ்ரேலியர்கள் மட்டுமே காசாவை ஆட்சி செய்வார்கள் என்றும் அவர்கள் கோஷமிட்டனர். அவர்களை உடனடியாக வெளியேற்றிய இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதுடன் ராணுவத்தின் நடவடிக்கைகளையும் பாதிக்கும் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த வலதுசாரி குழு தொடர்ந்து கண்காணிப்பில் உள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. வலதுசாரி குழுக்களின் இத்தகைய நடவடிக்கைகள் காரணமாக காசாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினர் பாலஸ்தீன இயக்கங்களிடமிருந்து தாக்குதல்களை எதிர்நோக்கலாம் என்ற அச்சம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு இருக்கிறது. 1967 காசாவை ஆக்கிரமித்த இஸ்ரேல் 2005 அங்கிருந்து முழுமையாக வெளியேறியது. பாலஸ்தீன மக்களின் உறுதியான போராட்டம் இஸ்ரேலின் வெளியேற்றத்திற்கு வழிவகுத்தது. காசாவில் மீண்டும் குடியேற வேண்டும் என்ற கோரிக்கையை சிறு எண்ணிக்கையிலான வலதுசாரி ஜியோனிச அமைப்புகள் முன்வைத்து வருகின்றன. காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அரசியல்வாதிகள் கூறி வருவதை தொடர்ந்து இவர்களின் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. இந்த அத்துமீறல் நன்றாக திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது. நச்சாலா என்ற தீவிர ஜியோனிச இயக்கம் இதுகுறித்து முன்னரே தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் கொடி ஏற்றப்படுவது குறித்த கடிதத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமிர் பென்கோவிர் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் கையெழுத்திட்டுள்ளனர்.
இஸ்ரேலின் பிம்பத்தை தக்க வைப்பதற்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கும் இத்தகைய நடவடிக்கைகளில் ஜியோனிசவாதிகள் ஈடுபடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்களை கொண்டு செல்லும் கார்கோ கப்பலை தங்கள் நாட்டின் துறைமுகங்களில் அனுமதிக்க வேண்டாம் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கோரிக்கை வைத்துள்ளது. இஸ்ரேலுடன் தொடர்புகளை கொண்டுள்ள நாடுகள் இனப்படுகொலை கூட்டுச்சதியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் கூறியுள்ளது. ஜெர்மனிக்கு சொந்தமான ஒரு கார்கோ கப்பல் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்களை கொண்டு செல்கிறது. மோட்டார் குண்டு பாகங்கள், எரிபொருட்கள் என 440 டன் ராணுவ தளவாடங்கள் அதில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஹோல்கர்ஜி என்று பெயர் கொண்ட இந்த கார்கோ கப்பலை தங்கள் நாடுகளின் துறைமுகங்களில் அனுமதிக்க வேண்டாம் என்று சர்வதேச நாடுகளுக்கு மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கோரிக்கை வைத்துள்ளது. எல்பிட் சிஸ்டம்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலின் நிறுவனங்களுக்கு இந்த பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக அம்னஸ்டி தெரிவித்துள்ளது. நவம்பர் 16 அன்று இந்தியாவில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் இஸ்ரேல் துறைமுகம் ஹைஃபாவிற்கு செல்ல உள்ளது. இனப்படுகொலை மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான குற்றங்களில் பயன்படுத்தப்படும் இந்த கார்கோ இஸ்ரேலை அடைவதற்கு அனுமதிக்க கூடாது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் மூத்த இயக்குனர் எரிகா ரோசஸ் தெரிவித்துள்ளார். காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நிகழ்த்தி வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தும் வருகிறது. இஸ்ரேலுடன் இயல்பான உறவை பேணும் நாடுகள் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களில் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் மீதான ஆயுத தடைகளையும் ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கான அனுமதி மறுப்பையும் அரசாங்கங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு உதவும் நாடுகள் ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறுகின்றன என்றும் அவர் எச்சரித்தார். காசாவில் நடைபெறும் உண்மை நிகழ்வுகளை துருக்கி தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று அதிபர் அர்துகான் தெரிவித்துள்ளார். காசாவில் நடைபெறும் நிகழ்வுகளின் உண்மைத்தன்மையை கூறுவதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் துருக்கி உறுதியாக இருப்பதாக துருக்கி அதிபர் அர்துகான் தெரிவித்துள்ளார். காசாவின் நிகழ்வுகள் மறக்கடிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த அனைத்து முனைகளிலும் தனது போராட்டத்தை துருக்கி தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். பாலஸ்தீன மக்களுடன் துருக்கி என்றென்றும் உறுதுணையாக நிற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் 2வது கட்டத்தில் காசாவில் சர்வதேச படைகள் நிறுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீன் இஸ்ரேல் எல்லைகளில் மட்டுமே இந்த படைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன அமைப்புகள் தெளிவாக கூறியுள்ளன. அத்துடன் நட்பு நாடுகளின் படைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். சர்வதேச படையில் இணைவதற்கு துருக்கி தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் துருக்கியின் பங்களிப்பை இஸ்ரேல் கடுமையாக எதிர்த்து வருகிறது. துருக்கி பங்களிப்பதை அமெரிக்காவும் விரும்புகிறது. இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் இஸ்ரேலிடம் மட்டுமே இல்லை என்று துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் கூறியுள்ளார். இஸ்ரேல் தனது எதிர்ப்பை பதிவு செய்து வரும் நிலையில் துருக்கி அதிபரின் இந்த கருத்துகள் வெளிவந்துள்ளன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகள் போர்க்குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பை வழங்கும் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகள் போர்க்குற்றவாளிகளுக்கு வெளிப்படையான மற்றும் தண்டனையில்லா பாதுகாப்பை வழங்கும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் கூறியுள்ளார். பெரும் எண்ணிக்கையில் கொலைகளை நிகழ்த்தி மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக செயல்படும் வேளையில் நீதிபதிகள் மீதே அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது என்று தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஜார்ஜியாவை சேர்ந்த கோச்சா லோடிகி பனிச்சே மற்றும் மங்கோலியாவை சேர்ந்த ஆடன் பல்சுரன் டம்டின் ஆகிய 2 சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் இஸ்ரேலின் அனுமதியின்றி அந்நாட்டின் குடிமக்கள் மீது விசாரணை நடத்த முயன்றதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது தடைகளையும் அமெரிக்கா விதித்துள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் கைது ஆணையை பிறப்பித்தது. இந்த ஆணையை ரத்து செய்யுமாறு இஸ்ரேல் விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இதற்கு பழிவாங்கும் வகையிலேயே 2 நீதிபதிகள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மனித இனத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதாக ஈரான் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளது இஸ்ரேல் அரசியல்வாதிகளையே குறிப்பிடுகிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விசாரணையை மேற்கொள்ளும் நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதற்கு ஈரான் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ள ரகசிய ஒப்பந்தம் தெரிய வந்துள்ளது. 8 ஆண்டுகளுக்கு இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு அரபு அமீரகம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அம்பலமாகியுள்ளது. இஸ்ரேலின் ஆயுத உற்பத்தியாளர் எல்பிட் சிஸ்டம்ஸ் கடந்த மாதம் கையெழுத்திட்ட $2.3 பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்தின் மறைமுக வாங்குனர் ஐக்கிய அரபு அமீரகம் என தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அபுதாபி டெல்லவிவ் இடையிலான இந்த ஒப்பந்தம் 8 ஆண்டுகள் காலத்தில் மேம்பட்ட இராணுவ தளவாடங்களை வழங்குவதை குறிக்கிறது. எல்பிட் நிறுவனம் முன்பு ஒப்பந்தம் குறித்து அறிவித்திருந்தாலும் வாங்கும் நாட்டின் பெயரும் வழங்கப்படும் ஆயுத அமைப்புகளின் விவரங்களும் வெளியிடப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் சமீப ஆண்டுகளில் இஸ்ரேலிய ஆயுத நிறுவனங்கள் மேற்கொண்ட பெரிய ஏற்றுமதி ஒப்பந்தங்களின் தொடரில் ஒன்றாக கருதப்படுகிறது. முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. ஆக்ஸ்ஃபாம் போன்ற சர்வதேச அமைப்புகள் இவ்வகை மேம்பட்ட ஆயுதங்களின் பரிமாற்றம் சர்வதேச சட்ட மீறல்களையும் பொதுமக்களுக்கு அதிக சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என எச்சரித்துள்ளன. ஆனால் இக்காலகட்டத்திலும் இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அத்துடன் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா ஜோர்டான் வழியாக ஹைஃபாவிற்கு சரக்குகளை கொண்டு சென்று அங்கிருந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் ஃபீஸ் ரயில்வே திட்டம் முன்னேறி வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும்
கடந்த அக்டோபரில் இஸ்ரேலின் கான்ட்ரா பிரசிசின் டெக்னாலஜிஸ் நிறுவனம் அபுதாபியில் தனது முதல் துணை நிறுவனத்தை தொடங்கி கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை உற்பத்தி மற்றும் சேவை செய்ய ஆரம்பித்தது. தூதரக துறையிலும் உறவு வலுப்பெற்றுள்ள நிலையில் இஸ்ரேல் ஆக்கிரமித்த பாலஸ்தீன பகுதிகளில் நிரந்தர தூதரகம் அமைக்க அமீரகம் நிலம் வாங்கியுள்ளது. ஐநா சிறப்பு அதிகாரி பிரான்சிஸ்கா அல்பனீஸ் காசாவில் நடைபெறும் இன அழிப்பிற்கு பல அரசுகள், குறிப்பாக மேற்கு மற்றும் சில அரபு நாடுகள் ஆதரித்து வருவதாக ஐநா பொது சபையில் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனின் மேற்கு கரையில் சட்டவிரோத யூத குடியேற்றவாசிகளின் அத்துமீறல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய படையினர் பல பகுதிகளில் சோதனைகளை மேற்கொண்டு பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளனர். பாலஸ்தீனின் மேற்கு கரையில் சட்டவிரோத யூத குடியேற்றவாசிகளின் அத்துமீறல்கள் தினந்தோறும் நடைபெற்று வருகின்றன. பாலஸ்தீனியர்களின் நிலங்கள் மற்றும் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழையும் இவர்கள் அங்கு வசிக்கும் மக்கள் மீது தாக்குதல்களையும் நடத்துகின்றனர். இஸ்ரேல் ராணுவம் இவர்களுக்கான பாதுகாப்பை வழங்கி வருகிறது. பாலஸ்தீன பகுதிகளுக்குள் நுழையும் இவர்கள் துப்பாக்கிகளை கொண்டு மக்களை மிரட்டுவதையும் ஆன்மீக சடங்குகளை நடத்துவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். மறுபுறம் இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீன வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து சோதனைகளை நடத்தி கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. மேற்கு கரையிலிருந்து 50 குழந்தைகள் உட்பட 8600 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டு இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. சில சமயங்களில் சோதனை நடத்தப்படும் வீடுகள் இடிக்கவும் படுகின்றன. ஜெனின் நகரத்தில் மற்றும் 800 கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளதாக அந்நகர கவர்னர் அபு அல் ரூப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கைகள் காரணமாக ஜனவரி 2024 முதல் 44,000 பாலஸ்தீனியர்கள் நிர்பந்தமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிலிருந்து வெளிவரும் ஹார்டஸ் நாளிதழ் தெரிவிக்கிறது. ஜெனின் மற்றும் துல்காரம் பகுதிகளில் இருந்து அதிக எண்ணிக்கையில் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. துல்காரம் பகுதியில் உள்ள நூர் அல் ஷம்ஸ் முகாமில் இருந்து 9,000 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் 1514 குடும்பங்கள் தங்கள் வீடுகளை முழுவதுமாக இழந்துள்ளதாகவும் கவர்னர் அப்துல்லா காமில் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனியர்களின் போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் மேற்கு கரையில் சோதனை சாவடிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. தினந்தோறும் இந்த சோதனை சாவடிகளை கடந்து செல்லும் பாலஸ்தீனியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். மேற்கு கரையில் தற்காலிக மற்றும் நிரந்தர சோதனை சாவடிகளின் எண்ணிக்கை 916 எட்டியுள்ளதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. காசாவின் மீதான இனப்படுகொலையின் மீது உலகின் கவனம் நிலை பெற்றுள்ள நிலையில் மேற்கு கரையில் ஒரு மிகப்பெரும் இன சுத்திகரிப்பை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. யூத குடியேற்றங்களை மேற்கு கரையில் கட்டுவதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதிகளையும் நிதியையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மேற்கொள்ளும் அத்துமீறல்களையும் சர்வதேச சமூகம் தனது கவனத்தில் கொண்டு கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று மனித உரிமை அமைப்புகளும் செயல்பாட்டாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேலுடன் $34.7 பில்லியன் எரிவாயு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது எகிப்து. இனப்படுகொலையை நிகழ்த்தி வரும் இஸ்ரேலுடன் எதற்காக இந்த ஒப்பந்தம் என்று கேள்விகள் எழுந்துள்ளன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எகிப்துடன் செய்யப்பட்ட $34.7 பில்லியன் எரிவாயு ஒப்பந்தத்திற்கு தனது ஒப்புதலை வழங்கியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலுக்கு சுமார் $35 பில்லியன் வருமானம் கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடலில் உள்ள லெவியாதன் எரிவாயு களத்திலிருந்து எகிப்துக்கு வாயு வழங்க வழிவகை செய்யும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முதல் 4 ஆண்டுகளில் ஆண்டுக்கு $155 பில்லியன் 2033 ஆண்டுக்குள் ஆண்டுக்கு $1.9 பில்லியன் இஸ்ரேலுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மொத்த வருமானத்தில் $18 பில்லியன் நேரடியாக இஸ்ரேல் அரசு கருவூலத்திற்கு செல்லும் என்று பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு துறைகள் வலுப்படுத்தப்படும் என்றும் இஸ்ரேலை பிராந்திய எரிசக்தி துறையாக மாற்றும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேல் வரலாற்றிலேயே மிகப்பெரும் ஏற்றுமதி ஒப்பந்தம் என்றும் இஸ்ரேல் எரிசக்தி துறை அமைச்சர் எலி கோகன் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தை முதலில் மறுத்த இஸ்ரேல் அமெரிக்காவின் நிர்பந்தத்தை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தம் முற்றிலும் வணிக அடிப்படையிலான ஒப்பந்தம் என்றும் தங்களின் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் எகிப்து தெரிவித்துள்ளது. ஆனால் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையை நிகழ்த்தி வரும் நிலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. 1978 இஸ்ரேலுடன் உறவுகளை ஏற்படுத்திய எகிப்து அன்றிலிருந்து அந்நாட்டுடன் நெருக்கமான உறவுகளை மேற்கொண்டு வருகிறது. பாலஸ்தீன ஆதரவு என்று பேசி வந்தாலும் அதன் செயல்பாடுகள் பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே உள்ளன. முகமது முர்சி ஆட்சி செய்த ஓராண்டு காலத்தை தவிர்த்துவிட்டு ஏனைய வருடங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எகிப்து பெரும்பாலும் எடுத்துள்ளது. 2 ஆண்டுகால தாக்குதல்கள் காரணமாக பொருளாதார சிக்கல்களை இஸ்ரேல் எதிர்நோக்கி வரும் நிலையில் எதற்காக இந்த ஒப்பந்தத்தை எகிப்து மேற்கொண்டுள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் காசாவின் மறுகட்டமைப்பிற்காக எகிப்து மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அமெரிக்காவில் புனித குரான் அவமதிக்கப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட பேரணி யெமனில் நடைபெற்றது. பாலஸ்தீனுக்கான தங்களின் ஆதரவை மக்கள் இப்பேரணியில் வெளிப்படுத்தினர். அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியில் குடியரசுக் கட்சியின் செனட் வேட்பாளர் ஜாக் லாங் முஸ்லிம்களின் புனித நூலான குரானை தனது பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாகவே அவமதித்தார். அவரின் இச்செயலுக்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. குரான் அவமதிக்கப்பட்டதை கண்டித்து யெமனில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி சாதா நகரில் நடைபெற்றது. பேரணியில் பாலஸ்தீனிற்கான தங்களின் ஆதரவையும் மக்கள் வெளிப்படுத்தினர். புனித குரான் மற்றும் பாலஸ்தீனிற்கான ஆதரவை திரட்டும் பேரணி என்ற பெயரிலேயே இந்த மாபெரும் பேரணி நடைபெற்றது. கடந்த 2 தினங்களாக யெமனின் ஏனைய நகரங்களிலும் இத்தகைய பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் குரான் பிரதிகளை உயர்த்தி பிடித்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். குரான் மீதான தாக்குதல் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதான தாக்குதலாகும் என்றும் அவர்கள் கூறினர். பாலஸ்தீனிற்கான தங்களின் ஆதரவை வெளிப்படுத்திய அவர்கள் எதிரியுடனான அடுத்த
அடுத்த கட்ட போராட்டத்திற்கான அணிதிரட்டல்கள், தயாரிப்புகள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகள் தொடரும் என்றும் தெரிவித்தனர். இறைவனின் புறத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட வெற்றி கிடைக்கும் வரை இது தொடரும் என்றும் அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். குர்ஆன் மீதான தாக்குதல்கள் தனிப்பட்ட நிகழ்வுகள் அல்ல என்றும், இஸ்லாமிய தேசத்தின் அடையாளம், நம்பிக்கை மற்றும் புனிதத்தன்மை மீதான தாக்குதல் என்றும் பேரணியின் முடிவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கூறப்பட்டது. இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் நாடுகள் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டிய பங்கேற்பாளர்கள் அரபு நாடுகளின் மௌனத்தையும் கண்டித்தனர். முஸ்லிம் நாடுகள் சாத்தியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டது.